Hi friends, welcome to Cookhousesamayal. வாங்க இன்னைக்கு ஈஸியாக சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்மளே பிரியாணி பவுடரை ரெடி பண்ணிடலாம். நான் அதுக்கு ஒரு பிரியாணி இலை, 4 ஏலக்காய், 1 இன்ச் பட்டை, 1 ஸ்டார் அனைஸ், 3 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 ஜாவித்ரி, 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் இதோட எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இது ஒரு பேனில் எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பிரியாணி இலை, ஜாவித்ரி, 4 ஏலக்காய், 1 பட்டை, 1 அன்னாச்சி மொட்டு, 3 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், இது கூட 2 டீஸ்பூன் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இதை வறுத்துக்கலாம். மிதமான சூட்டில் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வறுபடும் போது நல்ல ஒரு மணம் வரும். அந்த மணம் வர்ற வரையும் இதை நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள் வந்துட்டுருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இதை ஆற விட்டுட்டு ஒரு பவுடர் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இதுதான் அந்த பவுடர். நான் இன்றைக்கி பிரியாணி குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் சூடான உடனே அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே அதில் 2 பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துடுவோம். இது நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பிரியாணிக்கு இந்த மாதிரி அரிஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி அரிஞ்சிக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. நான் பெருசாக இருந்ததுனால 1 எடுத்திருக்கேன். இது ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா ஒரு சாஃப்டாகிட்டு அப்படியே அந்த இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ இது நல்லா வறுபடணுங்கிறதுக்காக நான் இப்போவே 1 டீஸ்பூன் உப்பை ஆட் பண்ணிடுறேன். பாருங்கள் 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இது எப்படி வறுபட்டுருக்குன்றது உங்களுக்கே தெரியுது. ஸோ இந்த ஸ்டேஜில் 3 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா பிரியாணி பவுடர், அதையும் அதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி தேவையான அளவுக்கு தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நிறையவும் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டு கூட பயன்படுத்திக்கலாம். இதையெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் காரத்தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான காரத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை அதையும் நான் நீளமாக அரிஞ்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில்
கொஞ்சோண்டு புதினா இலை, கொஞ்சம் நறுக்கிய கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதில் இப்போ நான் வந்துட்டு 1/2 கப் தயிர் எடுத்துக்கிறேன். யூஸ்வலாக வந்து 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து நம்ம 2 கப் வந்து 2 கப் எடுப்போம். நான் வந்து இப்போது 1/2 கப் தயிர் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆச்சுன்னா பாருங்கள், இப்படி எண்ணெயெல்லாம் மேலே வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 கப் தண்ணி, 2 கப் தண்ணி. நம்ம 1/2 கப் அங்கே யூஸ் பண்ணதுனால இப்போ 1/2 கப் தண்ணி இங்கே ஆட் பண்ணுறோம். தண்ணி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து பாயில் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய 1/4 கிலோ சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நல்ல ஒரு ஹார்ட் டிசீஸ் வராமல் வந்து நம்ம வந்து பாதுகாக்கக்கூடிய ஹெல்ப் பண்ணோம். சிக்கனில் வந்து நிறைய விட்டமின் மினரல்ஸ் இருக்குது. அதனால் வந்து பிரெயின் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்து சிக்கனை ட்ரை பண்ணலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் பாயில் ஆக விடுங்க. இதில் வந்து சிக்கன்லாம் கூட ஒரு 50% வந்து வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி 20 மினிட்ஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்துட்டு இதை கூட கலந்து விட்டுடலாம். இது மிதமான சூட்டில் ஒரு விசிலுக்கு விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போது ஒரு 10 to 15 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு. நான் வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணுறேன். வாவ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அதே போல் நல்லாவும் வெந்திருக்கு. ரைஸ் எல்லாம் பாருங்கள் தனித்தனியாக வந்துட்டு நல்லா வெந்திருக்கு. சிக்கன் பீஸும் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க எப்படி இருக்குது உங்களுக்கே தெரியும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ரைத்தா அல்லது சிக்கன் கிரேவி, இது மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. Eat healthy, be healthy. Thanks for watching my channel.